ஆட்டோபாட்ஸும் கவனிக்கவும். எல்லா ஆட்டோபாட்ஸும் கவனிக்கவும். Oh my god! பயங்கரமா இருந்துச்சு. அட்டகாசமா இருந்தது, பயங்கரமா இருந்ததுல்ல? வந்துட்டாரு, உயிரோட வந்துட்டாரு. ஆப்டிமஸ் உயிரோட வந்துட்டாரு. ஒரு வழியா நம்ம நம்பிக்கை திரும்ப வந்துருச்சு. சுதந்திர பிரபஞ்சத்தோட தலைவர் திரும்ப வந்துட்டாரு. நீங்க வருவீங்கன்னு தெரியும், எனக்கு சந்தேகமே இருந்தது. உங்க தகவல் கிடைச்சது, அதனாலதான் காத்துக்கிட்டு இருந்தோம். இது நம்ம கொண்டாட வேண்டிய நேரம். நம்ம குழு மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. மனிதர்கள் அவங்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம்மள நடக்க சொன்னாங்க. ஆனா அந்த சட்டங்களை நாம இப்ப மாத்தி எழுத போறோம். மனிதர்கள் நன்றியே இல்லாம முதுகுல குத்திட்டாங்க. உன்னோட உள் உணர்வ நாடு. விசுவாசங்கிறது தூண்டுதலும் அச்சமும் கலந்த புயலில் அலைக்கழியும் ரோஜா மொட்டு. இப்ப நீ என்ன சொல்ல வர? இது ஒரு கவிதை. வாய மூடியா இல்ல வாய்க்குள்ள கத்தியை விட்டு சுத்தவா? கத்தியை எடுத்த நீ சத்த. என்னையும் மிரட்டுறியா? அதையும் பாத்துருவோம். ஒன்னு சொல்லடா, நமக்கு நேரமாவது மிச்சமாகும். பூமியில நம்மளோட சுற்றுலா பயணம் மகிழ்ச்சி தரக்கூடியதா இல்லன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கைய தூக்குறீங்களா? இந்த இலவச டிக்கெட்டுங்க யாரு? நாங்க எதுவுமே பண்ணல. ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? அவங்க உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். வேற ஆட்டோபாட்டுகள் இருக்கிறதா எந்த அறிகுறியும் இல்லையா? இல்ல, மிஞ்சி இருக்கிறது நாம மட்டும்தான். ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறாங்க. பரிதாபத்துக்குரிய 4 ஆட்டோபாட்டுகளை நாங்க இருந்தோம். நீ சேர்ந்து 5 ஆயிட்டோம். இப்ப என்ன இந்த ஆட்டோபாட் பாதுகாப்பு திட்டம் தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியா? ஹே ஸ்பீட் ரேசர், இங்க இருந்து நீ எப்ப வேணாலும் கிளம்பலாம். ஹலோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சூப்பர் டேட். நான் உங்க கூட ஒண்ணு இங்க ஒளியில, அதோ அந்த சூப்பர் பாஸ் கூட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சென்சே, நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாத பட்சத்துல பம்பிள் பீ தான் பொறுப்பெடுத்துக்கிட்டான். ஒரு போர் வீரனுக்கு உண்டான ஒழுக்கம் அவங்கிட்ட சுத்தமா இல்லைனாலும் அவனா அந்த பதவியை எடுத்துக்கிட்டான். இவன் ஒரு குழந்தை மாதிரி. இந்த குழந்தை தான் எடுக்க போகுது.